பிரைஸ் தி லார்ட். உங்களை சந்திக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். பாஸ்டர் சொன்ன மாதிரி வெகு நாளைக்கு முன்பாகவே இந்த காரியத்தை குறித்து திட்டம் பண்ணி பாஸ்டர் வந்து இப்படி செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாகவே உங்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாளில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. நான் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு பல வேத வசனங்கள் இருக்குது. ஆனால் ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே அதுக்கு சரியான ஒரு விளக்கம், கடைசி 2 வசனம் இருக்குது. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை நீ வந்து சரியாக கடைபிடிச்சா என்னென்ன நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் அழகாக எழுதி வச்சிருக்கிறார் இல்லை? வாசிங்களேன் கொஞ்சம் இந்த வசனத்தை. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனத்தை வாசிங்க. இருக்கா அவங்க பைபிளில்? சரி, விலக்கி செய்யாமலும் ஓய்வு நாளை. இது என்ன நாள்? இது சந்தோஷமா எப்படி சொல்லுங்க? நீங்களாம் மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் இல்லை, நல்ல மெடிசன். அநேகரை சந்தோஷப்படுத்துறது மன மகிழ்ச்சி. இன்றைக்கி மன மகிழ்ச்சி தான் நிறைய பேருக்கு கிடைக்கல. அப்போ கர்த்தருடைய ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும், ரெண்டாவது என்னதான்? பரிசுத்த நாளை. 2 நாளாக இதை நினைக்கணுமா? ஒன்று மனமகிழ்ச்சியின் நாள் எனக்கு, இன்னும் ஒன்று என்ன நாள்? இதை இப்படி சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமை செலுத்த 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 எனக்கு என்ன நாள் ஆகிடுது? அது மனமகிழ்ச்சி நாளாகிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மனமகிழ்ச்சி மகிமை செலுத்தும் பொழுது எனக்கு ஒரு மனமகிழ்ச்சி இறங்கி வருகிறது அப்படின்னு சொல்லுவாய். ஆனால் எண்ணுவாய். ஆனால் என்னென்ன ஆசீர்வாதம் நடக்குன்னு அடுத்த வசனம் போட்டிருக்கு. என்ன வசனம் சொல்லுங்க பார்ப்போம். நம்பர் 1, கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். முதல் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்ப. கர்த்தரில் மனமகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த மனமகிழ்ச்சி தான் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்குமான்னு பார்க்குறாங்க, கிடைக்கல. அதனால தான் உலகத்தில் யாரும் அறியாத ஒரு ஏணிகள் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இந்த பதவி கிடைச்சிட்டா அடுத்த பதவிக்கு போகணும், இன்னும் பணம் வேணும், இன்னும் அடுத்தது வேணும், இன்னும் வேணும் இல்லை? நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்ன? இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆனால் உலகத்தில் இருக்கவங்களாம் என்ன கேட்குறாங்க? இன்னும் தேவை பணத்தை தாருமே, இன்னும் தேவை பதவி தாருமே இல்லை? இதை தான் கேட்குறாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய். முதல் பிளஸ்ஸிங்கு. அதாவது சர்ச்சுக்கு ஏன் வராதுன்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். நம்பர் 2 என்ன இருக்கான்? உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரையும் வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. சத்தமா சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் யாரையும் வெறுமையா அனுப்புறவர் அல்ல. ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் வெறுமையாய் அனுப்புறவர் அல்ல. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். 3வது ஆசீர்வாதம் என்னது? படிங்க. தகுதியே இல்லாத யாக்கோபுக்கு நான் சுதந்திரத்தை கொடுத்தேன். யாக்கோபு எப்படியாவது எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு அண்ணனை ஏமாத்தினவன், அப்பாவை ஏமாத்தினவன், எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எவன் கெட்டு போனா என்ன அப்படின்னு நினச்சவன் தான் யாரு? யாக்கோபு. அவன் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒன்றுமில்லைன்னு அவன் உணர்ந்த ஒரு நாள் இருந்துச்சு. அன்னைக்கு தான் அவனுடைய பேரை ஆண்டவர் மாற்றினார். என்னென்னு மாற்றினார்? என்னென்னு மாற்றினார்? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் என்ன? உலகம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து நம்ம வந்த வாழ்க்கை. நம்மெல்லாம் இஸ்ரவேலாய் மாறின வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் சொல்லுவேன், வழங்குதான் உங்களுக்கு. அன்னைக்கு யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் இருக்குது. என்ன இருக்குது? அவனுக்கு 2 வகையான ஆசீர்வாதம் கிடைக்கு. நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சி, 2 மனைவிகள் கிடைச்சிட்டாங்க, பிள்ளைகள் கிடைச்சிட்டாங்க, வேலைக்காரிகள் கிடைச்சிட்டாங்க, ஒட்டகம் கிடைச்சிட்டு, அண்ணனுக்கே பரிசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு பிளஸ்ஸிங் வந்துருச்சு. ஆனாலும் மனசில் நிம்மதி இல்லை. யாப்போக்கு ஆற்றங்கரையில் எல்லாத்தையும் அந்த பக்கம் தள்ளிட்டு பின்பு தனித்திருந்தான்னு வேதத்தில் இருக்கு. தட் இஸ் த டே. எனக்கு எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெறுங்கையாக இருக்கிறேன், வெறுங்கையாக இருக்கிறேன், கையுங்கோலுமா நான் போராண்டவரே. பரம்போது பெருசாக வந்தால் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். நீ பெருசாக வந்தாலும் நீ முன்னும் இல்லைடா, நீ வெறுங்கையும் கோலுமா தான் இருக்கிறேன்னு ஆண்டவர் உணர்த்துறாருங்க. அவனோடு கூட போராடுகிறார். ராம் முழுவதும் போராடியும் கடைசியில் விடிய போது என்ன விடுப்பா, போதும்பா,
அப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சாதான் என் விடுவேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டேயா? நான் தேடுறதெல்லாம் சொல்லுங்கள், நான் தேடுறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், கை தூக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் தேடுறதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் சம்பாத்தியம் இல்லை, நான் சேர்த்து வச்சுருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் என் சொத்து. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, யாக்கோபுடைய சுதந்திரத்தினால உன்னை போஷிப்பேன். அப்போ கர்த்தரிடத்தில் நம்ம ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்தோம்னா இந்த 3 நன்மையான காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். இதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். விசேஷமாக நான் ரொம்ப பெருசால செய்தி சொல்ல மாட்டேன், சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுவேன். என்னால் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. சுருக்கமான நேரத்தில் உங்களை முடித்து நான் சீக்கிரம் அனுப்ப விரும்புகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கூட நாங்கள் சிறுவர் ஊழியர்களாக என்ன செய்கிறோம், ஏது செய்கிறோம், சிறுவர் ஊழியத்தில் எங்களுடைய காரியங்கள் என்ன, இதை ஜபக்குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறது நல்லது. அதனால் எங்கள் மத்தியில் இருக்கிற எங்களுக்கு உடன் ஊழியராக இருக்கிற அருமையான சகோதரன் யோகேஷ் வந்து உங்களுக்கு சில காரியங்களை குறித்து சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம செய்தியை கண்டிப்பாக. பிரைஸ்லோ, இது கெட்ட வார்த்தை இல்லை, வாய்க்குள்ளேயும் முணங்க வேண்டாம்ல. ஸோ சத்தமாக பிரைஸ்லோ. நான் ஏசு நல்லவர்னு சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், ரொம்ப 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 ஓகே. நாங்கள் யாருன்றதை சொல்லிடுவோம். பாஸ்டர் சொன்னாங்க, எங்களுடைய ஊழியத்தின் பெயர் வந்து லேம்ப்ஸ் ஃபார் கிரைஸ்ட், ஆட்டுக்குட்டிகள் இயேசுவுக்கு அப்படின்ற ஒரு ஊழியத்தில் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கிள் இந்த ஊழியத்தை நடத்திட்டு வராங்க. நான் அதில் ஒரு 10 வருஷம் அவங்களோட வாலண்டியராக இருந்து இப்போது கடந்த ஜூனில் வந்து அவங்களோட ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு ஜாயின் பண்ண வைத்தேன். எங்களோட ஊழியத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஜெப குறிப்பாக வச்சுட்டு போகிறேன். எங்களுடைய வருஷ ஆரம்பத்துலேருந்து வருஷ கடைசி வரைக்கும் சொன்னால் அநேக ஊழியங்கள் நாங்கள் பண்ணுறோம். அதில் முக்கியமாக பண்ணுகிற 2 காரியம் என்னென்னா, ஒன்று சிறுவர் ஊழியர்களை உருவாக்குறது. நிறைய சபைகளுக்கு போய் நிறைய சிறுவர் ஊழியம் பண்ணுறவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள இன்னும் தேறினவர்களாய் மாற்றுவதற்காக நாங்கள் நிறைய காரியங்கள் பண்ணுறோம். அதுக்கு அப்படி நாங்கள் பண்ணுற இந்த காரியங்கள் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. மதுரையில் நிறைய முழு நேர சிறுவர் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஐக்கியமானோம். மதுரையில் உள்ளவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அநேக சிறுவர் ஊழியர்கள் நாங்கள் ஒரு ஐக்கியமாகி ICMF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம், இந்தியன் சில்ட்ரன் மினிஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அதில் இருந்து இந்த ட்ரைனிங் வந்து நம்மளால் நிறைய சபைகளுக்கு நேரடியாக போக முடியலை. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம், டெல்லியிலேருந்து அல்லது எங்கேயோ ஒரு நார்த் இந்தியாவில் அல்லது ஏதோ ஒரு தெரியாத ஒரு சபைகளில் ஒருத்தவங்களுக்கு சிறுவர் ஊழிய ஆசை இருக்குது, ஆனால் அந்த சபைக்கு எங்களால் போக முடியலை அப்படின்னா அவங்கள எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம ஏன் ஆன்லைனில் ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஒரு ட்ரைனிங் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 7 பேட்ச் முடிஞ்சு 7வது பேட்சுக்கு இந்த ட்ரைனிங்கில் என்ன சொல்லித்தருவோம் அப்படின்னா, சிறுவர் ஊழியத்திற்கான அடிப்படை பாடங்கள். இதில் ஒரு 10 பாடங்கள் இருக்கும். ஏன் சிறுவர் ஊழியம் செய்யணும், ஃபஸ்ட்டு அதான் பாடமாக இருக்கும். 2வது மனப்பாட வசனம் சொல்லித்தரது எப்படி, பாட்டு எப்படி சொல்லித்தரலாம், ஒரு பைபிள் சம்பவத்தை எப்படி சொல்லித்தரலாம் அப்படின்ற எல்லாமே சேர்த்து ஒரு பாடமாக இருக்கும். இது அடிப்படை கோர்ஸாக வந்து ஆன்லைனில் 7 பேட்சுக்கு நடத்தி முடிக்கும்போது ஒரு பேட்சும் முடியும் போது ஒரு சர்டிஃபிகேட், ஒரு கிராஜுவேஷன் கொடுத்து அவங்கள சர்டிஃபைடு சைல்டு இவாஞ்சலிஸ்ட்டாக ஒரு சிறுவர் ஊழியனாக மாத்திர ஒரு பெரிய ஊழியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது போக எங்களுடைய ஊழியம், அதாவது லேம்ப்ஸ் ஃபார் கிரைஸ்டாக நாங்கள் பண்ணுறது நிறைய இடங்களில் போய் அதே போல் நாங்கள் தனிப்பட்ட விதமாக ட்ரைனிங் கொடுக்குறோம். நேற்று கூட உங்கள் சபையில் வந்து கொடுத்தோம். எத்தனை பேர் வந்தீங்கன்னு தெரியலை, நேற்று வந்தவங்க மட்டும். அப்போ நேற்று நிறைய நன்மைகளை ருசி பார்த்துருப்பீங்க. வந்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருந்தது அப்படின்னு. அதில் இருக்கிற ஒரு சில காரியங்கள் நேற்று சொன்ன காரியங்களே நான் தான் திருப்பி சொல்கிறோம். எங்களுடைய ஒரு படைப்பு என்னென்னா, சிறுவர் ஊழியத்துக்கு, அதாவது பிள்ளைகளுக்கென ஒரு பாடத்திட்டம். இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் பைபிள் வாங்கி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமாம் இல்லை, ஏதாவது ஒரு பக்கம் மண்டையாவது ஆட்டுங்க, கொடுத்துருக்கீங்க. அந்த பைபிளை படிக்க சொல்லிகிட்டே இருக்கீங்களா? படிக்கிறாங்களா? மனசை தொட்டு சொல்லுங்கள். வாங்கி கொடுத்துட்டோம் பிரதர், படிக்கவும் சொல்கிறோம் பிரதர். அவங்க ஏன் படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, நமக்கே பைபிள் படிக்கிறது கஷ்டம். கரெக்டாக இல்லையா? பைபிளில் வந்து சிருஷ்டித்தான்ற வார்த்தை எங்க 3 தடவை வேகமாக சொல்லுங்கள் பார்ப்போம். தித்தித்தார்னா வரும். சிருஷ்டித்தார் நமக்கே உச்சரிக்கிறது கஷ்டம். ஸ்தோத்திரம்ன்றது நமக்கு உச்சரிக்கிறது கஷ்டம். இந்த வார்த்தையை நமக்கு உச்சரிக்கவே கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சு அவங்க உச்சரிக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போ அவன் பைபிளை திறந்தோடனே ஃபஸ்ட்டு வசனம் என்ன தான் இருக்கும்? ஆதியிலே தேவன். ஒன்றுமே புரியலை, அவ்வளோதான் அவனுக்கு பைபிள். கரெக்டாக இல்லையா? ஆதினா என்னன்னு தெரியாது,
சிருஷ்டித்தார்னா நமக்கு ஆதியிலேனா என்னது அர்த்தம்? முதலாவது. ஆதினா முதல்னு அர்த்தம். முதலிலே தேவன் வானத்தையும் இப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லித்தர மாட்டேன்றோம். அதுதான் பிரச்சனை. ஸோ அதை சொல்லித்தருவதற்காக இந்த சிலபஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இது நாங்கள் சண்டே ஸ்கூலுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய இது வந்து டீச்சர்ஸ் கைடு, பிள்ளைங்களுடைய கலரிங் புக் வேறு ஒன்று இருக்கும். அது எங்ககிட்ட இப்போ ஸ்டாக்கில். ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா பாஸ்டர் மூலிமா எங்களை தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர்லேயோ அல்லது மதுரைக்குள்ளே தான் இருக்கிறீங்க நியர்பைனா நாங்கள் வந்து கொடுக்கக்கூட ரெடியாக இருக்கோம். அதில் என்ன இருக்கும் பிரதர் அப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு பாடம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு முதல் பாடம் படைப்பு, நம்ம ஆதியிலே தேவன் நீங்கள் சொல்லித்தரீங்க அப்படின்னா அந்த பாடத்தில் 7 நாள் என்ன படைச்சார் அப்படின்றது வயதிற்கு ஏற்றபடி வித்தியாசமாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஏசப்பா ஃபஸ்ட்டு மனுஷனை படைச்சாரா இல்லை இயற்கையை படைச்சாரா? பொய் சொல்லாமல் சொல்லுங்கள், கன்ஃபார்மா? ஏன் ஃபஸ்ட்டு இயற்கையை படைக்கணும்? ஏசப்பாவுக்கு இயற்கை பெருசா மனுஷன் பெருசா? எதை ஸ்பெஷலாக படைச்சார்? அப்போ எதை ஃபஸ்ட்டு படைச்சிருக்கணும்? ஸ்பெஷலை ஃபஸ்ட்டு படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷலுக்கு என்னெல்லாம் வேணுமோ, இது உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த சத்தியம் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் யானையை தான் படைச்சாரா? அப்போ எதுதான் ஸ்பெஷலு? எது ஃபஸ்ட்டு வருதோ அப்படி தானே அவங்க யோசிப்பாங்க. அப்போ இந்த சத்தியத்தை எப்படி பிள்ளைங்களுக்குள்ள கொண்டு போகிறது? இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 52 பாடங்கள் ஒரு வருஷத்துக்கு முடிக்கிற அளவுக்கான பாடங்கள் இதில் இருக்கும். 11 பாடங்கள் முடிஞ்சோடனே 44 பாடங்கள் இருக்கும். 11 பாடங்கள் முடிஞ்சோடனே ஒரு டெஸ்ட் பேப்பர் இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட வாரத்துக்கு ஒரு நாள், ஏதோ வாரத்தில் ஏதோ ஒரு நாள் 1 மணி நேரம் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களும் பைபிளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இந்த புக்கை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம். நீங்கள் முடிச்சுட்டு கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் எதுக்கு பிரதர் எங்கள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, லூக்கா 2:52 ஒரு வசனம் இருக்குது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும், இது ஏதோ கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி இப்போயும் வாய்க்குள்ளேயே தான் முணங்குறீங்க. பைபிள் வசனம் தான் சொல்கிறீங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். இதில் 4 வகையான வளர்ச்சி இருக்குது. ஞானத்திலும் அப்படின்னா அவங்கள அறிவு ரீதியாக வளர்க்குறது. உங்கள் பிள்ளைங்க அறிவு ரீதியாக வளர்கிறதுக்கு எங்கே அனுப்புகிறீங்க? ஸ்கூலுக்கு. அடுத்தது வளர்த்தியிலும் அவங்களோட உடல் ரீதியான வளர்ச்சி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நல்லா சாப்பாடு கொடுக்குறீங்க, நல்லா விளையாட விடுறீங்க, ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒன்றில் சேர்த்து வரீங்க. அப்போ உடல் ரீதியாக வளர்க்குறீங்க. 3வது காரியத்தை விட்டு 4வதாக ஒரு காரியம் இருக்குது, மனுஷர். அப்படின்னா என்னென்னா சமூக ரீதியாக அவங்க பழகிற விதத்தில் வளர்கிறது, மற்றவங்களோட பேச விடுறது, ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க விடுறது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எங்கேயும் போகக்கூடாதுன்னு, உள்ளே இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படியா சொல்லி வளர்க்குறீங்க? அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ இந்த 3 வகையான வளர்ச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்கிது. ஆமாவா இல்லையா? நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது, தேவ ஆவிக்குரிய ரீதியாக உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் வளர்க்குறீங்களா? யார் பொறுப்பு அது? உங்கள் பிள்ளைங்க ஆவிக்குரிய ரீதியில் வளர்கிறது யாருடைய பொறுப்பு? அது நீங்கள் வளர்க்குறீங்களான்றதை யோசிங்க. அந்த வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த சிலபஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட 1 மணி நேரம் வேதத்தோடு செலவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சாங் புக்கு ஒன்று இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 125 பாடல்கள் இருக்கிறது. அதோட ஆடியோவும் எங்களோட யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக எங்கள் யூடியூப் சேனல் வந்து நீங்கள் எப்போனாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதனால் எங்களுக்கு எந்த லாபமும் வரப்போகிறது கிடையாது. நாங்கள் இன்னும் வந்து பெய்டு ப்ரொமோஷன் அப்படி ஒன்றுமே நாங்கள் பண்ணலை. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தோன்னே எங்களுக்கு காசு வரும், அதனால் இவங்களுக்கு பார்க்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூட வேணாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் எப்படியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு ஃபோன் கொடுப்பீங்க, சாப்பிடும் போதோ மற்ற ஏதோ நேரம் கொடுப்பீங்க. அப்போ கொடுக்கும்போது வேணால் எங்களுடைய நிறைய ஆக்ஷன் சாங்ஸ் இருக்கும், மைம் ஷோ இருக்கும், பப்பட் ஷோ இருக்கும். அதில் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கு சத்தியத்துக்குள்ளே வளர்வதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். வேறு என்ன இருக்குது பிரதர் அப்படின்னா, சிறுவர் ஊழியத்திற்கான விளையாட்டு புத்தகம். இதில் ஒரு 50 விளையாட்டு இருக்குது. விளையாட்டுகள் மூலியமாக பிள்ளைகளுக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லுவது அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டு புத்தகம் இருக்குது. இதுக்கு ஒரு டெமோ வேணும்னா விளாண்டுருவோமா? ஒரு கேம் விளாடுவோமா? ஏதாவது ஒரு பக்கம் மண்டையாட்டுங்க, விளாடுவோம். என்னை குறுன்னு பார்த்தா என்ன அர்த்தம்? விளாடுவோமா வேணாமா? ஓகே, இது என்ன கேம் அப்படின்னா, சங்கீதம் 34:5 ஒரு வசனம் இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் வெல் நோன் வசனம் தான். அவர்கள்
பைபிளில் நிறைய கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிறையா கேரக்டர் இருக்காங்க. தாவீது இருக்காங்க. வேறு உங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் கேரக்டர் சொல்லுங்கள். தானியேல், யோசேப்பு, ஆபிரகாம், யோபு, யாக்கோபு, லாசரு. ஓகே, அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களில் நல்லவர்களும் இருக்கிறாங்க. பைபிளில் கெட்டவங்க பேர்லாம் இருக்குமா? இருக்கிறாங்க. ஆனால் அவங்களை கொண்டு தேவன் பயன்படுத்தியிருப்பார். ஆமாவா இல்லையா? ஏன் இந்த கெட்டவங்க பேர் வச்சுருக்காங்கன்னா, பைபிளை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டூஸும் இருக்குது, டோன்ஸும் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதும் இருக்குது. அதுதான் அந்த பைபிளோட சிறப்பு அம்சம். அப்படிப்பட்ட ஒரு சிலர் கேரக்டர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. இவருக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம்? ஏன்? சிம்சோன் பலசாலியா இல்லையா? பலப்படுத்தினவர் யார்? யார்? ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆனால் ஏன் 0 மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அவர் ஆரம்பிக்கும் போது யாரோட ஆரம்பித்தார்? முடிக்கும்போது கொஞ்சம் வழி மாதிரி போய் அவரோட முடிவு ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் ஆரம்பிக்கும் போது அவரை நோக்கி பார்த்து பிரைட்டாக தான் இருந்தார். போக போக லைட்டு மங்கலாயிடுச்சு. ஓகே, அடுத்தது பேதுருக்கு எவ்வளோ மார்க்கு? 1000 மார்க். ஏன்? ஏன்னா இவர் ஆரம்பிக்கும் போது அவர் வாழ்க்கையை இயேசுவோட ஆரம்பித்தாரா? போக போக யார் கூட சேர்ந்தார்? இயேசுவோட ஸ்ட்ராங்காக நின்னாரா? கொஞ்சம் அப்பப்போ விழுந்தார். கடலில் நடந்து போகும்போது இயேசுவை பார்த்து தான் போனார். லைட்டாக திரும்பி எதை பார்த்துட்டாரு? படக்குன்னு அடுத்து ஒரு நேரம் வருது. ஏசப்பா நான் சிலுவைக்கு போக தான் வந்திருக்கேன் தரிசனத்தை சொல்லும்போது, உங்களை போகவே விட மாட்டேன் நீங்கள் போயிட்டு அப்படின்னு சொல்லி இவர் ஆறுதலாக பேசும்போது ஏசப்பா என்ன ரிப்ளை கொடுத்தாரு? நீ தரிசனத்துக்கு அகைன்ஸ்டாக நீ பேசிக்கிட்டு இருக்க, என்னுடைய பிளானுக்கு அகைன்ஸ்டாக நீ பேசுகிற. அப்பையும் விழுக தான் செஞ்சுருக்காரு. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏசப்பா சொல்லிட்டு போகிறாரு 3 தடவை, ஐயோ நான் எப்படி ஏசப்பா உங்களை மாதிரி நம்மளாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு பேசினவர் சொன்ன மாதிரியே அப்போ 3 தடவை நிறைய இடத்துல பவுல் வந்து பேதுரு விழுந்திருக்கார். ஆமாவா இல்லையா? அதனால் இவர் கம்மி மார்க். இனி போக போக நிறைய பேர் இருக்கிறாங்க. நோவா இருக்கிறாங்க 4000 மார்க். இவர் கடைசி வரைக்கும் இயேசுவோடு இருந்தவர். காயின் விழுந்து போனவர். இப்படி எல்லாருமே இருக்காங்க. நான் ஜஸ்ட் பைபிள்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்கள் அணியிலேருந்து ஒரு ஆள், பெண்கள் அணியிலேருந்து ஒரு ஆள் பதில் சொல்லி முன்னாடி வந்து இதில் தொடணும். யார் எந்த டீமுக்கு அதிகமான மார்க் போதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரெடியா? பார்த்துடலாமா? பார்க்கலாமா? ஜெயிக்க போகிறது ஆண்களா பெண்களா? சவுண்டு இங்கே தான் வருது. ஆண்களா பெண்களா? சத்தம் வர மாட்டேங்குது. பெண்கள் பெண்கள் அப்படின்னா இப்படி கேட்கும். கடைசியாக கேட்குறேன், ஜெயிக்க போகிறது ஆண்களா பெண்களா? ஓகே, கேள்வி கேட்டலாம். பைபிள்லேருந்து ஜென்ரலாக கேட்குறேன். ஃபஸ்ட் கொஸ்டின் ஆண்களுக்கு கேட்டுறேன். ஏசப்பாவுக்கு நிறைய சீஷர்கள் பைபிளில் இருந்தாங்க. அதில் பிரதானமான சீஷர்கள் எத்தனை பேர்? யார் யார் சொல்லுங்கள், எந்திரிச்சு சொல்லுங்கள். கண்ணாடி போடுறீங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. வந்துருங்க, முன்னாடி வந்துடுங்க. கை தட்டிடுங்க அவருக்கு. நல்லா நல்லா கை தட்டிடுங்க. நல்லா பரவாயில்ல. இவருக்கு போட்டியாக பெண்கள் அணியிலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்றேன். ஈஸியாக கேட்கவா கஷ்டமாக கேட்கவா? எப்படியாவது கேளுங்க, தலையில் நின்று கூட கேளு நீ. ஓகே, ஈஸியாகவே கேட்குறேன். ஏசப்பா பைபிளில் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு 3 பேரை உயிரோடு எழுப்பினார். அதில் யாராவது 2 பேர் பற்றி மட்டும் சொல்லுங்கள். கையை தூக்கி சொல்லணும், கூட்டமாலாம் கத்தக்கூடாது. சொல்லுங்கள். லாசரு ஒரு ஆள், இன்னும் ஒரு ஆள். ஏங்க இந்த பக்கம் கேட்டேங்க. பெண்கள் இங்கிட்டு உட்காந்துட்டு பதில் சொன்னால் எப்படிங்க? எந்திரிங்கன்ட்டு. ஒன்று வந்து லாசரு, இன்னொரு விதவையின் மகன், இன்னும் ஒரு ஆள் யவீருவின் மகள். வந்துடுங்க, முன்னாடி வந்து நல்லா கை தட்டிடுங்க அவங்களுக்கும். இப்போ சொல்லுங்கள், ஜெயிக்க போகிறது ஆண்களா பெண்களா? டீமை பார்த்துட்டு சொல்லுங்கள். விளையாட போகிறவங்கள பார்த்துட்டு சொல்லுங்கள், ஆண்களா பெண்களா? ஓகே, ஃபஸ்ட்டு யாரை விளையாட வைப்போம்? ஆண்களை விளையாட வைப்போம் அப்படின்றவங்க கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7. பெண்களை விளையாட வைப்போம். ஏன்னா கை நல்லா தான் தூக்கு. ஓகே, பெண்களுக்கு அதிகமான ஓட்டு விழுந்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு ஆண்களை விளையாட வச்சுருவோம். அவங்கள பார்த்து கேளுங்க. ஹலோ, அவரை பார்த்து கேளுங்க. ஹலோ பிரதர், நீங்கள் அவரை பார்த்து பிரகாஷ், அவரை பார்த்து கேளுங்க. என்னை பார்த்து இல்லைங்க, அவரை பார்த்து கேளுங்க. ஹலோ பிரதர், நீங்கள் இயேசுவை பார்த்து பிரகாசமாக இருப்பீங்களா? எங்கே எடுத்து காட்டுங்க பார்ப்போம். எடுத்து காட்டுங்க பார்ப்போம்.
எடுத்துட்டாரு. ஆண்கள் அணிக்கு உண்டான மதிப்பெண் நான் லேட்டாக காட்டுறேன், பெண்கள் எடுத்துடலாம். அவங்கள பார்த்து கேளுங்க. ஹலோ சிஸ்டர், நீங்கள் இயேசுவை பார்த்து பிரகாசமாக இருப்பீங்களா? என்ன பதில் இல்லாமல் படக்குன்னு விளாட போயிட்டாங்க. ஓகே, பெண்கள் அணியோடது அண்ணன் கார்த்தி அண்ணங்கிட்ட இருக்குது, என்கிட்ட ஆண்களுடையது இருக்குது. ஃபஸ்ட்டு யார் இதை பார்க்கலாம், ஆண்களோடதையா பெண்களோடதையா? சூப்பர், கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறனால நம்ம ஆண்கள் அணி நல்லா கைத்தட்டுங்க. 0 மார்க்ரியா. இப்போ நம்ம சந்தோஷமாக, அப்போ இங்கே 0னா அங்கே ஒரு 1000 மார்க், ஒரு 100 மார்க் எடுத்தாலும் அவங்க வின்னு தான். ஆனால் பெண்கள் அணி என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரில. பெண்கள் அணியோடது நிறைய கைத்தட்டி சூப்பராக அவங்களும் முட்டலை. இப்போ 2 பேர் போய் உட்காந்துவாங்க. தேங்க்யூ. நான் வந்தாங்க, ப்ரைஸ் வாங்கிட்டு போயிருங்க, கொடுத்துருங்க கார்த்துங்க. வாங்க, ஒரு நிமிஷம் ப்ரைஸ் வாங்கிட்டு போங்க. தோத்தவர்களும் நாங்கள் ப்ரைஸ் கொடுப்போம். ஓகே, நம்ம யாரை நோக்கி பார்த்து பிரகாசமாக இருக்கணும்? அதுதான் இந்த கேமுடைய சத்தியம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இன்னும் ஒன்று இருக்குது. இது நேற்று வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை காஸ்பல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லுவதற்காக. இப்போ நீங்கள் போயிட்டு இயேசுவை பற்றி சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி சொல்கிறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அதுக்கு நேற்று வந்தவர்கள் இது பயிற்சி எடுத்திருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து காஸ்பல் கார்டுன்னு சொல்லுவோம். ஒருவேளை உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆசை இருந்தால், நேற்று வந்தவர்கள்கிட்ட இந்த கார்டை வாங்கி இங்கே எனக்குள்ளே ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா கூகுள் பேயில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஒரு 100 ரூபா அனுப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ லிங்க் அனுப்புவோம். அப்படி சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அது கிடையாது. இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூடியூப் வீடியோ ஒன்று வரும், ஒரு 13 நிமிஷம் வீடியோ. இந்த கார்டை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு ஆசை இருந்ததுன்றால் அந்த வீடியோக்கு கீழேயே இந்த கார்டுக்கான இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சுற்று வட்டாரத்திற்கு இயேசுவை சொல்லலாம். ஒருவேளை அவ்வளோலாம் எங்களால் சிரமப்பட முடியாது பிரதர் அப்படின்னா, பாஸ்டர் மூலயமா அங்கிளை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இந்த கார்டை, அல்லது ஒரு நாள் ஒரு சண்டே வந்து இந்த கார்டை பற்றி உங்களுடைய சபை உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து எல்லாருக்கும் இலவசமாக கொடுப்போம். தேங்க்யூ. ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ரைட்டு, இருக்கிற நேரத்தில் நம்ம சுருக்கமாக சில காரியத்தை பார்க்கலாம். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பை உங்களுக்கு நான் முதலாவது சொல்கிறேன், தயவுசெய்து படிங்க பாப்பா. என் தலைப்பு என்னது? சத்தமாக சொல்லுங்கள். என்னது? சரி, எழுதியிருக்கிறது ஒன்றும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லையே? பரவாயில்ல, நீங்களாம் தமிழ் படிச்சிட்டீங்கன்னு நான் உங்களை சந்தோஷமாக பார்க்குறேன். ஆனால் இந்த கரெக்டாக நான் எழுதியிருக்கிறது சரியா? அதான் ஸ்பெல்லிங் கரெக்டு. ஆனால் உண்மையை நம்பணுமா நம்பக்கூடாதா? சொல்லுங்கள், உண்மையை நம்பணுமா நம்பக்கூடாதா? உண்மையை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. உண்மையை நம்பக்கூடாதுங்க அப்படின்றவங்க 2 பேர் கை தூக்குறாங்களா? தேவைக்கேற்ற மாதிரி. இல்லை, உண்மையைத்தான் நம்பணுன்றவங்க கை தூக்குங்க. அப்பா மெஜாரிட்டி இதுக்கு தான் இருக்குது. ஆனால் என் பிரசங்கத்தை முடிக்கும்போது நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். சரி, ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42வது வசனம். அந்த சிறு பெண் எழுந்தாள், நடந்தாள். போதும், அப்படியே கண்ணம்பிடுங்க. ஒரு நிமிஷம் கண்ணம்பிடுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட என்ன இடைபடுவாரோ அந்த காரியத்தை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்ளலாம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுவாராக. நம்முடைய ஆண்டவர் பேசுகிற ஒரு ஆண்டவர். அவர் பேசுகிற வார்த்தை நம்மளை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம கேட்கலாம். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே.
ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆண்டவரே. இந்த கால வேளையின் ஆராதனைகள் உங்களுக்கு தான் ஆண்டவரே. கர்த்தர்கள் ஒவ்வொருவரோடும் இடைபெறுகிறதற்காக நடிச்சிருக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தர் என்னோடும் எங்களோடும் பேசுவீராக, கர்த்தர் வழி நடத்துவீராக. இயேசுவின் பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேங்க்யூ தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் ஒரு மகனை குறித்து. இப்போ நம்ம அருமையாக கேள்வி கேட்டபடி ஆண்டவர் உலகத்திலே வாழும் பொழுது நிறைய அற்புதங்களை செய்தார், அதெல்லாம் எழுத முடியாதுன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். ஆனால் நமக்குன்னு வெளிப்படுத்தப்பட்டவைகள் கொஞ்சம் இருக்குது, எழுதப்பட்டது கொஞ்சம் இருக்குது. அதில் 3 பேரை உயிரோடு எழுப்பும்போது ஒருத்தி யபீருவின் மகள், 12 வயதுடைய அந்த மகளை எழுப்பினார். அதை குறித்து தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். 22வது வசனம் போட்டிருக்கு, எடுத்து படிங்க, வாசிங்க. 22வது வசனம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் யவீரு என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஜெயரஸ் அப்படின்னு சொன்னால் அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதுக்குன்னா என்ன அர்த்தம்னா ஹீ ஷைன்ஸ்னு அர்த்தம். சயின்ஸில் ஷைன்ஸ், பிரகாசிக்கிறவன், அவன் பிரகாசிக்கிறவன். அப்போ இந்த யவீரு என்றால் பிரகாசிக்கிறவன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெறும் யவீருக்கு மாத்திரம் பிரகாசமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கல. அருமையாக இப்போ கேமில் கூட நம்ம பார்த்தோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து. நான் இந்த வசனத்தை இப்படியா கேட்டேன், ஆண்டவரே அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், நான் உங்களை நோக்கி பார்க்குறேன், நான் எப்படி தான் இருக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை. நீ கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் போது கர்த்தருடைய மகிமை உன் மேலே இறங்கி வருது. நீ பிரகாசிக்கிறவனாய், பிரகாசிக்கிற மகளாய், பிரகாசிக்கிற தகப்பனாய், பிரகாசிக்கிறவனாகத்தான் இருக்க முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தேடி வந்திருக்க பிள்ளைகளை ஆண்டவர் பிரகாசிக்க வைக்க தான் வருகிறார். பிரகாசம்னா லைட்டு போட்டு வருகிற பிரகாசம் அல்ல. நம்மளை பார்த்தாலே மற்றவங்க பயப்படுற அளவுக்கு கர்த்தர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். நீங்கள் எந்த ஏரியாவில் வேலை செய்கிறீங்களோ, எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை தலைவர்களாக, அதான் பூமியின் உயர்ந்த இடம் அப்படின்னா ஏதோ டாப்பாக எவரெஸ்ட் சிகரத்தின் மேலே உங்களை கொண்டு போய் விடுறதில்ல. உங்களுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வச்சுருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காரு. அந்த இடத்துல உங்களை ஆண்டவர் டாப்பில் வைப்பார். இது கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து கொண்டிருக்கிறது செய்யும். எனக்கு கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த யவீரு என்பவன், அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அவன் ஜெப ஆலய தலைவன். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தலைவர்களுக்கும் பிரச்சனை உண்டு. தலை இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்குது. ஆனால் அந்த தலையில் பிரச்சனை இருக்குது, தலைவனுக்கும் பிரச்சனை உண்டு. அவனுடைய மகள், அவன் பிரியமாய் நேசிக்கிற அவனுடைய மகள், அவளுக்கு வியாதியாக இருக்குது. பாருங்கள், தலைவனுடைய மகளுக்கு பிரச்சனை ஒன்றா எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? நமக்கு உடம்பு சரியில்லைன்னா சுற்றி இருக்கவங்களாம் டாக்டர் ஆகிடுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? நமக்கு ஏதோ ஒன்றுன்னு யார்ட்டையாவது ஒன்று பேசப்படால் உடனே நமக்கு கொடுக்குற கவுன்சிலிங்லாம் கொடுத்து, இந்த டாக்டர்கிட்ட போ, இந்த பெட்டுக்கு போ, இவரை போய் பாருன்னு நம்மளை பிடிச்சி தள்ளுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த யவீரு ஒருவேளை அப்படிலாம் செஞ்சு பார்த்துருப்பான், நினச்சி பார்க்குறேன். ஏன்னா அவன் தலைவன், நிறைய பேர் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அழகாக போட்டிருக்க, அவன் ஜெப ஆலயத்துக்குள்ளே ஒரு தலைவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ஒரு ஜெப ஆலயத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜெப ஆலயத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். வந்தோம், ஒரு மூலையில் உட்கார்ந்தோம், எந்திரிச்சு போனோன்னு இருக்கிறீங்களா? அல்லது சபையினுடைய முக்கியமான காரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய தலைவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? என்ன தலைவராக மாற்றலை அப்படி யோசிக்கிறதில்ல. நீங்கள் செய்கிற இன்வால்மெண்ட்டை பொறுத்து கர்த்தர் உங்களை தலைவராக மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாஸ்டர் சொல்கிறாங்க எத்தனையோ அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறோம், யாரும் ஏன் வரமாட்டுறோம்? நம்ம சொல்லுவோம், நமக்கு எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, அவருக்கு தான் கொடுக்குறாங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருத்தரை தலைவர் ஆக்கிறதும் ஒருத்தரை மேன்மைகளை வைக்கிறதும் கர்த்தருடைய பணி, அது பாஸ்டருடைய பணி அல்ல. நீங்கள் நீங்கள் இன்வால்வ் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுக்குற காரியத்தை, உங்களுக்குன்னு வைத்திருக்கிற இடம் ஸ்தானங்கள் வேறையாகத்தான் இருக்கும். அதனால் ஆலயத்தில் 10ஓட 11 ஒரு மூலையில் உட்காந்து எந்திரிச்சு போகிற நபராக தயவுசெய்து செய்யாதீங்க, இருக்காதீங்க. நீங்களாக வாலண்டியராக என்ன பண்ணணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், எல்லாம் பண விஷயம் நினைக்காதீங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறது. ஒரு மீட்டிங் நடக்குது, பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணுமா? நான் ஒரு 2 மணி நேரம் எனக்கு டைம் இருக்குது. நாளான்னைக்கு நீங்கள் மீட்டிங் சொல்லிட்டீங்க, நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் நான் ஏதாவது இதற்கு உதவி செய்ய வேண்டுமா? கேட்குறது தப்பா?
வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க, எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க. பாஸ்டர் நான் ஏதாவது சேரை எதாவது ரெடி பண்ணணுமா, எதாவது பண்ணணுமா, சர்ச்சில் ஏதாவது வேலை செய்யணுமா, எனக்கு சொல்லுங்கள் பாஸ்டர், எனக்கு செய்யுங்க, நான் செய்ய விரும்புகிறேன்னு நீங்கள் இப்படி நீங்கள் இன்வால்வ் பண்ணி வந்து பாருங்கள். உங்களைத்தான் தலைவனாக கர்த்தர் மாற்றுவார். யோசுவாவை கர்த்தர் தலைவனாய் மாற்றுவதற்கு காரணம் என்ன? மோசே தேவனோடு கூட எங்கே இருக்காரு? சஞ்சரித்து கொண்டு இருக்காரு. குடுமுடியிலே மலை மேலே சஞ்சரித்து கொண்டு இருக்காரு. ஜனங்கள்லாம் கீழே வந்து கூத்து அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு எங்களுக்கு வெங்காயம் வேணும், வெள்ளைப்பூண்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. யோசுவா எங்கே இருக்கா சொல்லுங்கள்? யோசுவா எங்கே இருக்கா? யோசுவாவுக்கு யாராவது வேலையை போட்டு கொடுத்தாங்களா? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு புரியாது இருந்தான். அப்புறம் என்ன செஞ்சுருப்பான்? ஆசரிப்பு கூடாரத்தை அங்கே செய்ய வேண்டிய பனிமுட்டைகளை க்ளீன் பண்ணுறது, போகிறது வர்றது, இதெல்லாம் வாலண்டியராக செய்கிற காரியம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், விசேஷமாக வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சை சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவர் கொண்டு வச்சுக்கிற நிலைமையே வேறு தான். வேறு இடத்துல கொண்டு போயிட்டார், வேறு லெவலில் நீங்கள் போயிடுவீங்க. இதுக்கு வேறு யாரும் இங்கே சாட்சி இல்லை, நான் தான் சாட்சி. என்னுடைய அதிகமான நேரத்தை, வாலிப நேரத்தை சபையை சுற்றி அங்கே என்னென்ன செய்ய முடியுமோ. அப்போ ஒரு சகோதரர் கூட சொன்னார், எப்போ பார்த்தாலும் அவரை சர்ச்சில் அந்த தம்பியை பார்க்கலாம் அப்படின்னார். போவேன், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவேன், என்னென்ன செய்ய முடியுமோ அங்கே சபையின் பணிகளை செய்து கொண்டு இருந்தேன். கர்த்தர் ஒரு நாள் வந்து என்னை எடுத்து ஊழியக்காரனாய் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்களுக்கும் சொல்கிறேன். அப்போ இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு பிரச்சனை வந்துச்சு. அவன் பிரச்சனை வந்த உடனே இந்த வசனம் இப்படி போட்டிருக்கு, அவரை கண்ட உடனே அவன் நேராக ஓடி வந்து என்ன செய்கிறான்? அவருடைய பாதத்தில் விழுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளுக்குன்ற பிரச்சனை இருக்குது. என்னதான் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், என்னதான் நம்ம ஊழியக்காரர்களாக இருந்தாலும், நம்ம பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ பிரச்சனை இருக்குது. இன்னும் அவங்க கர்த்தரை ஆண்டவரை சரியாக தெரியலன்றது ஒரு பிரச்சனை இருக்குது. அவனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படியும் போட்டிருக்கு. 23வது வசனம், என் குமாரத்தி எப்படி இருக்காளா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகள் மரண அவஸ்தையில் இருக்கிறார்களா? இங்கே யாருடைய பிள்ளைகளாவது மரண அவஸ்தையில் இருக்கிறார்களா? சொல்லுங்கள், மரண அவஸ்தையில் யாராவது இருக்கிறாங்களா? இல்லைன்னு சொல்லுவீங்க. மரண அவஸ்தைனா ஒருவேளை முதலாம் மரண அவஸ்தையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்படாமல் தேவனோடு நெருக்கமாக இல்லாத பிள்ளைகளா 2வது மரண அவஸ்தையில் இருக்கிறார்கள். அப்போ இந்த யவீர் என்ன செய்கிறான்? அழகாக போட்டிருக்கு, அவர் பாதத்திலே விழுந்தான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் தலை தேவனுடைய பாதத்தில் இருக்கா? இந்த கால வேளையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், ஏன் தலை இயேசுனுடைய பாதத்தில் போகிற வரைக்கும் காரியம் மாறப்போகிறதில்லை. அண்ணா என்னதான் அழுதுகிட்டு இருந்தாலும், அவளை எல்லாம் தான் புருஷன் அவனை வந்து செஞ்சுட்டு இருந்தாலும், வந்து அவளை கன்சோல் பண்ணிட்டு இருந்தாலும் காரியம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. என்னைக்கு ஆலயத்தில் வந்து தன்னுடைய தலையை தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறாளோ அன்னைக்கு தான் அவள் முகம் துக்க முகமாய் மாறவில்லை, அவளுக்கு கர்ப்பம் கிடைக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்க்கிற சொத்து கூட நாளைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டகமாய் மாறலாம். இன்றைக்கி பாருங்கள், அப்பாவுடைய சொத்துக்காகத்தான் பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சொத்து இல்லாத பெற்றோர்கள் கூட பரவாயில்ல போல இருக்கு. ஆனால் இதுக்காக தானே பிள்ளைகள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. ஆனால் நான் இப்படி சொல்லுவேன், நீங்கள் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற சொத்து அது கூட நாளைக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் மாறலாம். ஆனால் நீங்கள் பிள்ளைகளுக்காக பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் மாறுகிறதில்லை. வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கு. அப்போ 23வது வசனத்தில், என் குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அப்பொழுது என்ன அழகா கேட்குறான் பாருங்க. நீங்கள் வாங்கய்யா, வந்து உங்கள் கையை மேலே வைங்கய்யா. இவனுடைய ஜெபம் தான், உங்கள் மேலே கையை வச்சுருங்கய்யா, போதியா. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அடுத்த 24வது வசனம். போதும், இந்த இடத்த நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். அவர் அவனோடே கூட போனார். எவன் ஜெபிக்கிறானோ, எவன் பிள்ளைகளுக்காக தேவனுடைய சமூகத்தில் கிடக்கிறானோ அவனோடு கர்த்தர் போவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆலயத்துக்கு எப்படி வந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் ஆலயத்தை முடிச்சுட்டு நீங்கள் 9 மணிக்கு கிளம்பி போகும்போது கர்த்தர் உங்களோடு கூட வருகிறதை, அந்த உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவர் வர விரும்புகிறார். யாரெல்லாம் உண்மையாக தேடுறாங்களோ அவரோடு கூட வர விரும்புகிறார். அவர் அவனோடு கூட போனார். நான் இப்படி யோசிக்கிறேன், அவர் ஆனந்தோடு கூட போனார்னு எழுதியிருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இது செய்யுங்கன்னு சொல்லி நான் கை வச்சு சொல்ல மாட்டேன். அந்த பகுதியில் கை வைங்க பார்ப்போம், அந்த வசனத்தில் கை வைங்க. ஆண்டவரே, யவீரோடு கூட போன ஆண்டவரே, எனக்கு என்னோட கூட வாங்க. கேளுங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்களேன். உங்களோடு வருவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். என் வீட்டுக்கு வாங்க ஆண்டவரே, என்னோட வாங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்காக வாங்க ஆண்டவரே, என் பேரனுக்காக வாங்க ஆண்டவரே, என் பேத்திக்காக வாங்க ஆண்டவரே. அவங்க அமெரிக்காவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தின் மூலமாய் உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடுவார்.
பாருங்க என்ன நடந்துச்சு. அவர் அவனோடு கூட போனார். போகிற வழியில் பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனை? அடுத்த ஒரு அற்புதம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வராள். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட எனக்கு சுகம் கிடைக்கணும். என்ன செய்யறா? ஓரத்தை தொடுறா. தொட்ட உடனே இங்கே என்ன நடக்குது? கொஞ்சம் லேட் ஆகிடுது. இப்போ எவருடைய பிரச்சனை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவருக்கு எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணியாச்சு, எத்தனையோ பேர் வந்தாச்சு. இப்போ இவரை கூப்பிட்டா இவர் வரேன்னு சொல்லிட்டாரு, வந்துக்கிட்டு இருக்காரு. வரும்போது சரி ஒரு அற்புதம் நடந்துச்சு, அதோட இயேசு விட்டாரா? யார் என்ன தொட்டது? உடனே சீஷர்கள், இவ்வளோ பேர் நெருக்கிட்டு இருக்காங்க, யார் தொட்டதுன்னு வேற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அவர் விடலை. அந்த பொண்ணு முன்னாடி வந்து நின்று கன்ஃபஸ் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், எங்கேருந்து பாருங்கள், 25ஆம் வசனத்துலேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா 34ஆம் வசனம் வரைக்கும் ஒரு டிலே, லேட் ஆகுது. எவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். என் பிள்ளை மரண அவஸ்தையாக இருக்கா, நான் பார்க்கும் போதே மூச்சு இழுத்து விட்டுருந்துச்சு. இப்போ நேராக வந்து இயேசுவை கேட்டேன், வந்த வழியில் இப்படி ஒரு பிரச்சனையா? ஏன் இந்த பொண்ணுக்கு வேற நாள் இல்லையா? நான் வர்ற நாள் தான் வரணுமா? இப்படி அவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 35வது வசனத்தில் ஒரு காரியம் நடக்குது. எவீருவின் வீட்டிலிருந்து ஒருவன் வருகிறான். என்னையா போதகரை வருத்தப்படுத்தலானாங்க. ஏன்? உங்க மக இறந்துட்டா. ஐயோ, என் பொண்ணு செத்துட்டாளா? பாருங்க, நான் தான் எவீரு. ஆனா இவர் யாரு? வந்திருக்கிறவர் யாரு? என் உறவினர். இப்போ உறவினர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து என்ன சொல்றாரு? இப்ப என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்றார். இப்ப கவனிங்க, இவர் சொல்ற இந்த வார்த்தை உண்மையா பொய்யா? சொல்லுங்க. என் சொந்தக்காரங்க, என்கிட்ட சம்பளம் வாங்குறவன் அல்லது என் வேலைக்காரன், உறவினர், யாரோ ஒருத்தன் என் வீட்டில் இருந்து வரான், இவன் பொய்யா சொல்லுவான்? சொல்லுங்க. இவன் சொல்கிறது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் போதகர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே, அடுத்தது கவனிங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே 36ஆம் வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே அங்க இன்னொருத்தர் இருக்காரு. யார் அவரு? சொல்லுங்க, யாரு? இங்க இயேசு நிற்கிறார். இப்ப பாருங்க, இவர் ஒரு வார்த்தையை சொல்றார், இவர் உண்மையை பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை நானும் கேட்கிறேன், இயேசுவும் கேட்கிறார். இப்ப இந்த ரெண்டு பேர்ல நான் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி இயேசு என்ன ஆன்சர் பண்றாருன்னு பாருங்க. அந்த இடத்துல படிங்க பார்ப்போம். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாய் இரு. இப்ப யவீருவாகிய எனக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நீங்க பைபிளை பார்க்க வேணாம், என்ன பாருங்க போதும். யவீருவாகிய எனக்கு 2ல் 1 தூக்கி உள்ள வைக்கணும். இப்போ என்னுடைய இருதயம்னு வச்சுக்கோங்க, இது பெருசாக இருக்கு என் இருதயம், நல்லா வச்சுக்கோங்க, பரவாயில்ல, இந்த இவ்வளோ பெரிய இருதயம். என் இருதயத்தில் எவீரு என்னுடைய சொந்தக்காரன் சொன்ன வார்த்தையை நான் தூக்கி உள்ள வச்சேன்னா, நல்லா கவனிங்க, என் உறவினர் சொன்ன வார்த்தையை நான் உள்ள வச்சேன்னா, இந்த உண்மையை உள்ள வச்சேன்னா நான் என்ன செய்யணும்? இயேசுவை பார்த்து, ஜீசஸ் சாரி, நீங்கள் வந்தீங்க, ஆனாலும் இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் என்ன செய்யட்டும்னு அவருக்கு என்ன செஞ்சுருக்கணும்? டாட்டா சொல்லிட்டு இவர் கையை பிடிச்சிட்டு நேராக போய் என் மகளை என்ன செஞ்சுருக்கணும்? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, இப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் எவீரு ஒரு புத்திசாலி. எவீருக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்களேன். எவீரு என்ன செய்யறான்? இந்த உண்மையை புறந்தள்ளுகிறான். இயேசு ஒரு வார்த்தை சொல்றாரு, பயப்படாதே. ஆக இயேசு சொல்றது உண்மை இல்லை, இது சத்தியம். அந்த சத்தியத்தை தூக்கி உள்ள வச்சா இப்ப என்ன செய்யறான்? இயேசு கையை பிடிச்சுக்கிறான். நல்ல கவனிங்க, இப்ப உறவினர் இருக்கிறாரு, செத்து போன பாடி இருக்கு. ஆனா இயேசுவை பிடிச்சதுக்கு அப்புறம், சத்தியத்தை உள்ள வச்சதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் புறந்தள்ளுகிறான். அவனால தள்ள முடியாதெல்லாம் அடுத்தது இயேசு தள்ளுகிறார். அந்த பகுதியை நீங்கள் அடுத்தது போய் படித்து பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கு பாருங்க, அந்த வார்த்தை சத்தியத்தை அவன் என்னைக்கு இருதயத்துக்குள்ளே கொண்டாந்து வச்சுட்டானோ, அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா 37வது வசனம். நல்லா கவனிங்க, என்ன போட்டிருக்கு பாருங்க, கடகடன் படிங்க பார்ப்போம். யாக்கோபையும் இயேசு தேவைப்படுறவங்க மாத்திரம் கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இயேசு செயல்பட ஆரம்பிக்கிறார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னைக்கு உங்க இருதயத்தில் சத்தியத்தை தூக்கி உள்ள வைக்கிறீங்களோ, அன்னையிலேருந்து இயேசு உங்களுக்காக செயல்படுவா.
நான் உண்மையை நம்பிட்டு இருக்க வரைக்கும் இயேசுவால செயல்பட முடியாது. உலகத்தில் பல உண்மை இருக்கு. உங்கள் பிளட் ரிப்போர்ட் உண்மை, ஸ்கேன் ரிப்போர்ட் உண்மை, டாக்டர் சொல்றது உண்மை, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் உண்மை, படித்த மார்க் உண்மை, ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனில் வாங்கின மார்க் எல்லாமே உண்மை. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சத்தியம் இருக்கு. நான் உன்னை தான் ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன்றது தேவனுடைய சத்தியத்தை தூக்கி ஆண்டவரே உங்களை உறுதியாக பிடிச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தர் செயல்பட ஆரம்பிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவில்லை? உலகத்தில் சொல்கிற உண்மையை நம்பி 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 செத்து போகிறாங்க. இஃப் யூ பிலீவ் த இது ஃபேக்ட், அது ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள். இயேசு உடனே செயல்படுறாரு. சீஷர்களே 3 பேரை மாத்திரம் கூப்பிடுறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான், நீங்கள் மாத்திரம் வாங்க, கொஞ்சம் தள்ளி நில்லு. அதை ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. வீட்டுக்கு போகிறாரு. அங்கே நடந்த நிகழ்ச்சியை பாருங்கள். என்ன போட்டிருக்கு? வீட்டுக்கு போகிறாரு. அங்கே என்ன நடக்குது? அழுது புலம்புகிறவளை இவர் பார்க்குறாரு. பார்த்து அவர் என்ன செய்கிறாரு? உள்ளே பிரவேசித்து, நீங்கள் ஏன் அழுவுறீங்க? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் அப்படின்னு சொன்னவுடனே அதற்காக அவரை பார்த்து நகைக்கிறார்கள். எல்லாரையும் அவர் வெளியே துரத்துகிறார். நல்லா கவனிங்க. என்னைக்கு சத்தியத்தை தூக்கி உள்ள வைக்கிறீங்களோ உங்க கூட எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி வரமாட்டாங்க. துரத்த வேண்டியவங்கள, சொந்தக்காரா இருந்தாலும் சரி, ஜோலியாக இருந்தாலும், பக்கத்து வீடு எதிர் வீடு எவன் இருந்தாலும், உங்கள் நண்பர்களாக இருந்தாலும் துரத்த வேண்டியதை கர்த்தர் துரத்தி போட்டுருவார். எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியாதுங்க பரிசுத்த வாழ்க்கையில். எல்லாரோடையும் நட்பாக இருக்க வேண்டும். யாரையும் விரோதித்து நம்ம வாழக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸரு திருடனுக்கெல்லாம் நல்லவனாக மாற முடியுமா? சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு நல்ல ஆஃபீஸர்னா அவர் நல்லவனுக்கு தான் நல்லவனாக இருக்க முடியும். அதுபோல் இயேசு வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடை வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து 41வது வசனத்தை படிங்க பார்ப்போம். எஸ், நல்லா கவனிங்க. ஆனால் 24வது வசனத்தில் 23வது வசனத்தில் யபீருடைய ஜெபம் என்ன? இல்லை, யபீர் என்ன ஜெபம் பண்ண சொல்றாரு? என்ன ஜெபம் பண்றாரு? அவள் மேல் உமது. ஆனால் இயேசு என்ன பண்றாரு? 41வது வசனம், மேலே வைக்கிறது இல்லை, கையை பிடிக்கிற அனுபவம். சும்மா வைங்கன்றதான். நீங்க ஜெபிக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாகத்தான் என் ஆண்டவர் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் பாப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க ஜெப குறிப்புக்கு மேல கர்த்தர் கிரியை செய்ய வல்ல உள்ளவராக இருக்கிறார். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே சத்தியம்தான். அதுக்கப்புறம் அவர் சொல்லி சிறு பெண்ணின் கையை பிடிச்சது மாத்திரம் அல்ல, சிறு பெண்ணை எழுந்திரு என்று அவனை தூக்கி விடுகிறாள். அவள் எழுந்தாள், நடந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளும் நம்முடைய சபையின் பிள்ளைகளும் எழும்பி நடக்கணும். கர்த்தருக்கு பெரிய சாட்சியாக எழும்பி நிற்கணும், தேவனுக்குன்னு நிற்கணும். அதுக்கு காரணம் யவீரு பண்ண அந்த முழங்கால் ஜெபம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் உங்களை முடிக்கிறேன். நீங்கள் படுத்து தூங்குறத பிள்ளைங்க பார்த்துருக்குறாங்க. நீங்கள் கார் ஓட்டுறத உங்கள் பிள்ளைங்க பார்த்துருப்பாங்க. நீங்கள் வேறு ஏதாவது வேலை செய்கிறத பிள்ளைகள் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் முழங்கால்னு ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்த்துருக்காங்களா? எங்கள் அம்மா அந்த நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா அந்த நேரம் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்ற காட்சியை உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டியிருக்கீங்களா? நீங்கள் செல்ல நோண்டுறத பிள்ளைங்க பார்த்துருக்குறாங்க. முழங்கால் நின்று நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தை பிள்ளைகள் பார்த்துருக்குறாங்களா? தயவுசெய்து அந்த காட்சியை காணும்படி செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பண்ணுகிற விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கையை வச்சா போதுமையா? ஆண்டவர் கையை வைக்கிறதுக்கு இல்லை மகனே, நான் கையை பிடிப்பேன், அவளை எழுப்புவேன், அவள் எழும்பா நடம்பா. அதோடு கூட ஆண்டவர் இல்லை. கடைசியில் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஆகாரம் கொடுன்னு வரும். நான் செய்கிறத நான் செஞ்சுட்டேன், நீ செய்ய வேண்டியதை நீ செய். எல்லா பிள்ளைகளையும் எழும்பணும், எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கணும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனை என்னன்னா நம்ம உண்மையை நம்பிக்கிட்டே வாழ்ந்துட்டோம். ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் உங்கள் பிள்ளைகளை குறித்து சொல்கிறது, பிரின்சிபல் சொல்கிறது, மேம் சொல்கிறது, மிஸ்ஸு சொல்கிறது எல்லாம் உண்மை. இந்த உண்மையை நம்பி 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 இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய சத்தியம் கிரியை செய்யாது. என்னைக்கு சத்தியத்தை உள்ள விடுறீங்களோ அன்னைக்கு சத்தியம் கிரியை செய்யும். அதனால் ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த சத்தியம் எனக்கு கிரியை செய்யட்டுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் நீங்கள் ஜெபிக்கலாமா? அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். அப்படியே கண்ணை மூடுங்க பார்ப்போம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
ஆண்டவர் தெளிவாகவே சொன்னார், என்னப்பா வேத பரகரான்னு இருக்கிற, வேதத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிற, வேதத்தில் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு போட்டிருக்கியே. ஆண்டவர் கரெக்டாக யோவான் 5:39 இந்த வார்த்தையை சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து அதில் தான் ஏன் போட்டிருக்கு, சாட்சி சொல்லியிருக்குன்னு ஆண்டவர் அங்கலாய் போட்டு சொல்கிறார். இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து கூட ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்கிறார், நீ உண்மையை தயவுசெய்து நம்பாது. கடைசியாக நீங்கள் பார்த்துட்டு வந்த டாக்டர் ரிப்போர்ட் வந்து ஒரு உண்மை, உங்கள் உடம்பு சொல்கிறது உண்மை, உங்கள் சூழ்நிலை சொல்கிறது உண்மை. ஆனால் இதுக்கு மேலே கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் என்பதை பாருங்கள். ஆண்டவரே, பல உண்மையை நீ சுற்றி இருக்கு ஆண்டவரே, பல உண்மை என் குடும்பத்தில் இருக்கிறது, பல உண்மை என் சரீரம் சொல்லுகிறது, சிலதெல்லாம் என் சரீரமே லாங்குவேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஆனால் நான் சத்தியத்தை நம்ப விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபம் நீங்கள் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுடைய பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அதை கேட்குறேன். கர்த்தாவே சொல்லும், நான் கேட்குறேன், இதுதான் தேவை, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல ஆண்டவரே, என்னுடைய துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. சத்தியம்தான் எங்களை விடுதலையாக்கும் என்பது இந்த காலவெளியிலே தெரிந்துக்கிட்டோம். இனி வேதத்திலே சத்தியங்களை பிடித்து கொண்டு வாழ ஆண்டவரே, எங்கள் எஞ்சி இருக்கிற நாட்கள்லாம் சத்தியத்தோடு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் பேரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தான் சரியான நேரத்தில் ஆராதனை முடிந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும், அப்படிதானே சார்? அருமையானவர்களே, உங்களை ஏதாவது தாமதப்படுத்தணும், லேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் யாருக்கும் கிடையாது, சரிங்களா? ஆண்டவர் சரியாய் நம்மளை நடத்துவார். ஆகவே இந்த தருணங்கள், வாய்ப்புகள் எல்லாம் கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லப்பட்ட அறிவிப்புகளை நாம் மனதில் வைத்திருப்போம். மாலை ஆராதனை நமக்கு வர்ற புதன்கிழமை இந்த விபிஎஸ்க்கான நல்ல ஒரு ஆயத்தம், பயிற்சி. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு 40 நிமிஷம்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். செய்தி, குறு நாடகம், ஒரு நல்ல ஒரு விளக்கம், இவளெல்லாம் நான் பாருங்கள், இதுக்காக அவங்க எவ்வளவு ஆயத்தப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நம்ம எல்லாருமே. ஸோ ஆகவே இந்த வர்ற நாட்களில் இந்த விபிஎஸ்சி நடத்துகிறோம். அதற்கு நல்லதொரு பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆகவே வருகிற புதன்கிழமை நிச்சயமாக அதில் வந்து நம்ம பங்கேற்போம். நல்ல சரியான ஒரு நேற்று அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்திலேயும் ப்ரேயர் அண்ட் பிளானிங், ப்ரெசன்டேஷன், இந்த விதமான 5 விதமான பி பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதில் 2 முக்கியமானது ப்ரேயரும் பிளானிங்கும், சரிங்களா? ஆகவே சரியாய் நாம் திட்டமிட்டு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும்போது காரியங்களெல்லாம் நமக்கு நேர்த்தியாய் நடைபெறும், சரிங்களா? சரி, எளிமை நிற்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை நாளுக்காய் நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்கு, யவீருவின் மகளை கர்த்தர் மரணத்திலிருந்து ஆண்டவரை உயிர்த்தெழ செய்தீர். அதில் அடங்கியிருக்கிற தேவ ரகசியங்களை இன்றைக்கு தமது அடியார் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரே, தேவ சமூகத்தில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு தடைப்பட்ட மக்களுக்காக விசேஷமாய் ஜெபம் பண்ணுறோம். சுகவீனம் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தாவே, பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, பிரசன்ன பாதுகாப்பு இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகம், என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிற சங்கீதம் 3:3 எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனம், தெய்வ பிள்ளைகள், திருச்சபை மக்கள், வெளியூர் வெளிநாடுகளிலே இந்த ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்த மேகங்கள் இவைகளினாலே பாதிக்கப்பட்டு அங்கங்கே ஸ்ட்ரக்காகி இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் சுகபத்திரமாய் தேவ பிள்ளைகளை தாபரிக்கும் இடம் கொண்டு வந்து சேர்த்தீரே, நன்றி. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆராதனை முடிந்து செல்லும்போது
தெய்வ பிரசன்ன பாதுகாப்பு, பராமரிப்பு, இரக்கம், கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். நடைபெறுகிற 2ஆம் ஆராதனை, ஈவினிங் சர்வீஸ், மேல்ராங்கியம் சர்வீஸ், உங்கள் பிள்ளைங்க எழுதிட்டுருக்கிற எக்ஸாம்ஸு, ஆண்டவரே எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கிருபை கூட இருக்கு. வேலை, தொழில், வியாபாரம், பிரயாணங்கள், முயற்சிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நல்ல சாட்சிகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாரமும் கேள்விப்பட ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதியும். வியாதிகள், விக்கினங்களுக்கு, 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி அது கரம் எங்களோடு இருந்து தீங்கி எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.